ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார். எனக்கு குழந்தை கூட இல்லை. அவ்வாறான சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தகவலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்றை கூறுகிறேன், இன்று அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இன்று அவருக்கு வடபகுதி பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது. அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொடும்பை மையப்படுத்தி பல காலங்களில். அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார். ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம், எனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வரும். எதிர்வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்றுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்ற ரீதியிலும் மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசங்கம் போட்டிருக்கோம். எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை.